எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு ஜென்டில் விமன். இந்த படத்தோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆகுதுன்னு காட்டுறாங்க. ஹீரோட பேர் அரவிந்த், ஹீரோயின் பேர் பூரணி. பூரணி ஒரு வில்லேஜ் பேக்ட்ராப்ல இருந்து வந்த பொண்ணு. ஹஸ்பண்ட் தான் எல்லாமே அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பொண்ணும் கூட. ஒரு நாள் ஹீரோயினோட ஃப்ரெண்டோட தங்கச்சி சென்னைக்கு இன்டர்வியூக்கு வராங்க. அவங்க வந்து நம்ம ஹீரோயினோட வீட்டில் தங்குறாங்க. அதே நேரம் ஹீரோ 3 நாள் வேலை விஷயமா வெளியூர் போகணும்னு சொல்றாரு. இப்ப கட் பண்ண அன்னைக்கு ஹீரோயின் கோயிலுக்கு போன நேரத்துல ஹீரோ போனை மறந்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு திரும்ப வரும்போது அந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்திருந்தாங்கல்ல, அந்த பொண்ணு மேல சபலம் வந்துருது. ஆனா அப்ப எதிர்பாராத சம்பவம் நடந்து ஹீரோ வலிக்கவில அவர் தலையில அடிபட்டு மயங்கிறாரு. அதே நேரம் ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் கிட்ட நான் வேணும்னே பண்ணலக்கா அப்படின்னு சொல்லி கதறி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பார்த்து ஹீரோட போன் அடிக்குது. என்னன்னு பார்த்தா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் வருது. ஹீரோ வேலை விஷயமாலாம் வெளியூர் போகல, இன்னொரு பொண்ணு கூட இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கான். அந்த பொண்ணு கூட சேர்ந்து கோவா போகலாம் அப்படிங்கறது அவனோட பிளான். உடனே ஹீரோயின் ஹீரோவோட போன்லாம் செக் பண்ணி பார்க்கறாங்க. அந்த பொண்ணு கூட எடுத்துக்கிட்ட போட்டோஸ், வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் கேட்டோன்னு அவங்களுக்கு கோவம் வருது. அதே நேரம் பார்த்து ஹீரோவுக்கு மயக்கம் தெளிய ஏற்கனவே அவன் மேல இருந்த கோவத்துல ஹீரோயின் அங்கிருந்து ஒரு அருவாளை எடுத்து அவன் கழுத்திலே வெட்டிடுறாங்க. ஹீரோ அந்த இடத்துலயே இறந்துடுறான். உடனே அவங்க அந்த பாடி என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜில் மறைச்சு வச்சிடறாங்க. இப்ப கட் பண்ண ஆனா அப்படிங்கிற ஒரு பொண்ணு ஹீரோவை தேடிக்கிட்டு வராங்க. அவங்க யாருன்னா ஹீரோவோட இல்லீகல் தொடர்புல இருந்தாங்கல்ல, அந்த பொண்ணு தான். ஆனா அது ஹீரோயினுக்கு ஏற்கனவே தெரியும். நம்ம ஹீரோ லைஃப் இன்சூரன்ஸ்ல வேலை பார்க்கறதுனால அவங்களோட லைஃப் இன்சூரன்ஸ் ரினுவல் பண்றதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க கிட்ட பேசி சமாளிச்சு அனுப்பிச்சிடுறாங்க. ஆனா அவங்க போயிட்டு இந்த மாதிரி அரவிந்த காணோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப போல்டா இந்த விஷயத்துல ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் விசாரிக்கும் போது பெருசா சந்தேகம் வராத மாதிரி நடந்துக்கிறாங்க. இதனால ஆனா என்ன பண்றாங்கன்னா கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. இதனால அந்த ஆனா ஹீரோ கிட்ட தப்பான தொடர்பு வச்சுக்கிட்டாங்கல்ல, அது எல்லாத்தையுமே போலீஸும் தெரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரம் நான் ஏன் அரவிந்த விடாம தேடுறேன் அப்படின்னு சொல்லி ஆனா வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லும் போதுதான் நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொல்றாங்க. அதை கேட்டு ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. அப்ப ஹீரோயின் ஆனா கிட்ட என் ஹஸ்பண்ட் உங்களை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஏமாத்துறானா இல்ல என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களை ஏமாத்தினானான்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இதே நேரம் ஒரு ஹையர் போலீஸ் ஆஃபீஸர் வந்து அந்த ஆனா கிட்ட நீ அந்த மாதிரி ஒரு பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி தப்பா நடந்துக்க ட்ரை பண்றாரு. இப்ப அப்படியே கட் பண்ணோம்னா ஹீரோயின் வந்து ஆனா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க ஆனா கிட்ட இங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா இங்க எந்த சமூகமா இருந்தாலும் எந்த ஊரா இருந்தாலும் எப்பவுமே பெண்கள் ஆணுக்கு கீழே தான். உன் வயிற்றுல வளர குழந்தையோட அப்பாவை நான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அதை தாங்க முடியாம ஷாக்ல ஆனாவுக்கு இருமல் அதிகமா வர ஆரம்பிக்குது. உடனே ஹீரோயின் ஓடி போய் அவங்க வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜில் இருக்கிற தண்ணி எடுக்கும்போது தான் ஒரு ட்விஸ்ட் வருது. என்னன்னு பார்த்தா ஒரு ஹையர் போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஆனா கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணார்ல, அவர் அவங்க கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருந்திருப்பாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நாள் கழிச்சுன்னு காட்டுறாங்க. இப்போ வேற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஹீரோயின் வீட்டுக்கு வர்றாரு. இந்த மாதிரி இந்த பக்கமா வந்த உன்னை பார்த்துட்டு போலாம்னு வந்தம்மா, இன்னும் நாங்கள் அரவிந்தை தேடிட்டு தான் இருக்கோம், கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம். அதுவும் இல்லாமல் ஏற்கனவே பெண்கள்கிட்ட தப்பா நடந்துகிட்ட அந்த ஹையர் போலீஸ் ஆஃபீஸர் தலைமறை ஆயிட்டாரு. அரவிந்த் பத்தின டீடைல்ஸ்லாம் இருக்கிற ஃபைல் அவர்கிட்ட தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. இப்போ பார்த்தா அந்த வீட்டில் தான் ஆனாவும் இருக்காங்க. அதை பார்த்து அவரும் ஷாக் ஆகுறாரு. இப்போ அவர் வெளியில வந்து பார்த்தா அங்க இருக்கிற நாய் வந்து ஒரு மனுஷனோட கை எலும்பை கடிச்சிட்டு இருக்கிறத பாக்குறாரு. என்னன்னு பார்த்தா ஃப்ரிட்ஜில் இருந்த பணத்தெல்லாம் இப்படிதான் சமைச்சு நாய்க்கு போட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை முடிக்கிறாங்க. படத்தோட கடைசியில ஒரு குற்றம் எப்படி நடந்துச்சு, யார் அதை பண்ணாங்க, அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணுமா அப்படிங்கறதெல்லாம் பார்க்கறத விட அந்த குற்றத்தை பண்றதுக்கு காரணமான சூழலை தான் ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கார்டை போடுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஆரம்பிச்சு முதல் 40 நிமிஷம் கொஞ்சம் ஸ்லோவா தான் அங்கங்க லாகா தான் போச்சு. ஆனா படத்தோட செகண்ட் ஹாஃப் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. முக்கியமா அவங்க அங்க பண்ணியிருந்த திரைக்கதை நல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லாம இவங்க இந்த படத்துல பேசி இருக்கிற பெண்கள் பத்தின நுட்பமான அரசியல் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருந்துச்சு. மற்றபடி படம் பார்த்தவங்கள உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க. இன்னும் இதே மாதிரி வீடியோ பார்க்கணும்னு அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.